Hi, this is Leticia. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட். ஓகே, இது வந்து கரெக்டாக நம்ம எப்படி ப்ரொசீஜர் படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சின்ன ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுலலாம் எண்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஓகேவா, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். ஓகே, இது எதுலலாம் எண்ட் ஆகும்? ends with 1, 4, 9, 16 அதனால் 6, 25 அதனால் 5, 36, 49, 64, 81, 100, 0. ஓகே, அப்போ கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது இந்த நம்பரில் மட்டும்தான் எண்ட் ஆகும். ஓகே, எந்த நம்பர்லாம்? 1, 4, 5, 6, 9, 0 இதில் மட்டும்தான் எண்ட் ஆகும். ஓகே, 1ல் எண்ட் ஆகிறது எதோட ஸ்கொயர்லாம் 1ல் எண்ட் ஆகும்? 1 and 9. 4ல் எண்ட் ஆகிறது 2 and 8. 5ல் எண்ட் ஆகிறது 5 மட்டும்தான். 6ல் எண்ட் ஆகிறது 4 and 6. 9ல் எண்ட் ஆகிறது 3 and 7. இது வந்து 10, 20 அந்த மாதிரி. ஓகேவா, அப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துக்கோங்க. 1ல் எண்ட் ஆகிறது எதெல்லாம், 2ல் எண்ட் ஆகாது, 4ல் எண்ட் ஆகிறது எதெல்லாம்ட்டு இது மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க. இது நம்ம மெமரைஸ் பண்ணணும்லாம் இல்லை, டக்குன்னு இது நம்ம சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிரும்ல. அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது எதெல்லாம் எண்ட் ஆகுதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ப்ரொசீஜர் படி எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவாலுவேட் 6084 பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே, அப்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குதுன்னு இதில் இருந்தே தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று லாங் டிவிஷன் மெத்தட், அப்படிலாம் மெத்தட் இருக்குது. இந்த கொஸ்டின் எதில் கேட்காங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா வேறு எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது 2 டேபிளுக்கு போட்டலாமா? 2, 3, 0, 4, 2, 2, 1, 5, 2, 1. அப்புறம் இது 2க்கு போகாது, 3க்கு போகுதான்னு செக் பண்ணலாம். 7, 8, 9. ஓகே, 3க்கு போகும். 3, 5 3s are 15, 0, 7 3s are 21. இந்த 0 கேர்ஃபுல்லாக போடணும், நீங்கள் 57 எழுதிடக்கூடாது. ஓகே ஓகே, இதுவும் 3க்கு போகும். 1 3 is 3, பேலன்ஸ் 2, 6 3s are 18, பேலன்ஸ் 2, 9. ஓகே, இது 3க்கு போகாது. இது ஆக்சுவலி நமக்கு தெரியும், இது எதோட ஸ்கொயர்? 13ஓட ஸ்கொயர். 13 into 13 தான் 169. ஓகே, இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படி எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா, இப்போது 6084 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 3 into 3 into 13 into 13. இப்போ ரூட் ஆஃப் 6084 என்னென்னா ரூட் ஆஃப், இது அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறப்போ ரெண்டுக்கு பதிலாக 1 எடுப்போம், அவ்வளோதானே. ஸோ 2 into 3 into 13, that is 13 into 6, 6 3s are 18, 78. அப்போ ரூட் ஆஃப் 6084 என்ன? 78. ஓகே, கிளியர் தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 6084 லாங் டிவிஷன் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, கவனமாக பார்த்துக்கோங்க. 6084 லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா, லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த 60 இருக்குது, அப்படி தானே. இந்த 60க்கு நம்ம இப்போ என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா 1 into 1 is 1, 2 into 2 is 4, 3 into 3 is 9, இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 60க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 7 7s are 49. 8 8s are என்ன ஆகிடும்? 64 ஆகிடும். அதனால் இது எடுக்க முடியாது, நம்ம 7 7s are 49 எடுத்துக்கலாம். இப்போ 6084 லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 7 7s are 49. ஓகே, இது அடுத்து சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 10 5 11. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பருமே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே கோஷியன்ட்டில் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். 7 2s are 14. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 14 1 1, 14 2 2, 14 3 3 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா, நமக்கு என்ன வரணும்? 1184 வரணும். 3 3s are 9, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 3 is 3 4, 1 4 8 8 ட்ரை பண்ணலாம். ஏன்னா 8 8s are 64 வரும்ல, அதனால் அதை ட்ரை பண்ணலாம். 4 6 32 38 3 11.
ஓகே வந்துச்சா? அப்போ இங்கே ஒரு 8 போட்டுக்கணும், இங்கே ஒரு 8 போட்டுக்கணும். 1184 0 வந்துச்சா? இப்போ ரூட் ஆஃப் 6084ஓட வேல்யூ 78. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6084க்கு ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நமக்கு பாருங்கள் எண்டிங் வித் 4. ஓகே, பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் எண்டிங் வித் 4 எதுக்கெல்லாம் வரும்? 2 2s are 4, 8 8s are 64. அப்போது நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி, எண்டிங் வித் 2 or 8. இப்போ நமக்கு எண்டிங் வித் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 2 or 8 இவ்வளோ தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதுவும் 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் இங்கே நமக்கு என்ன இருக்குது? 60 இருக்குது. நம்மளோட 1 into 1, 2 into 2, 3 into 3, 4 into 4 இந்த டேபிளில் 50க்கு உள்ளே எது வரும்? 7 7s are 49. ஏன்னா 8 8s are என்ன ஆகிடும்? 64 போயிடும். அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு 7 வரப்போகுது. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு? ரெண்டு பாசிபிலிட்டி தான், ஒன்று 72 இல்லைன்னா 78. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்துட்டு 7க்கு அடுத்த நம்பர் +1, என்ன நம்பர் எடுத்தாலும் கூட +1 பண்ணிக்கோங்க. 7 into +1, 7 into +1 என்ன? 8. இப்போ இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 60 இருக்குது. 7 8s are 56. இங்கே என்ன இருக்குது? 60 இருக்குது. இதில் 60 தான் பெரிய நம்பர், இங்கே இருக்கிறது பெரிய நம்பர். அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? பெரிய நம்பரை எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 78. இது இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கனால தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம வேறு ப்ராப்ளம்ஸ் இப்படி போட போட ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கிளியர் தானே? இது நான் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எண்டிங் வித் என்ன நம்பர்னு பார்த்துக்கோங்க. எண்டிங் வித் வந்து 4. அப்போ கண்டிப்பாக 2 இல்லைன்னா 8 தான். எண்டிங் வித் 2 or 8ன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பர்ஸ் என்ன இருக்குது? 60 இருக்குது. இதில் நம்ம 1 1 இந்த டேபிள் பார்க்குறப்போ 7 7s are 49. அப்போது 7 தான் தெரிஞ்சாச்சு. ஆனால் நமக்கு என்ன 72ஆ 78ஆன்னு தெரியல. அதுதான் நம்ம இனி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 7 வச்சு தான் இனி பண்ணணும். 7 into 8, 7 கூட +1 பண்ணால் 8 வரும்ல, அதை எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே நம்மக்கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிற நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதில் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இங்கே இருக்க நம்பர் இப்போ ஒருவேளை இதில் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த 56 விட கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த 56 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 72 எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியர் தானே? இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1471369. ஓகே, இது நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லாங் டிவிஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்? 1471369 லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் இப்போ 1 மட்டும்தான் இருக்குது. அப்போது நம்ம இதில் ஆக்சுவலி என்ன டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? 1 into 1, 2 into 2 தானே யூஸ் பண்ணுவோம். அப்போது 1 into 1 is 1. பேலன்ஸ் 0 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வரணும். 47. இப்போ என்ன பண்ணணும்? 1 into 2. 1 into 2 is 2. கோஷியன்ட்டில் என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். இப்போது 211, 222, 233 பண்ணணும். 3 பண்ணால் என்ன ஆகிடும்? 69 ஆகிடும். இப்போ இது எடுக்க முடியாது, 44 தான் எடுக்க முடியும். ஸோ 2 இங்கே ஒரு 2 போட்டுக்கணும், இங்கே ஒரு 2 போட்டுக்கணும். 44 பேலன்ஸ் 3. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ரெண்டு நம்பர் கீழே எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அப்புறம் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 24. இப்போ 24 11, 24 22 பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. இது எடுக்க முடியாது, 2 4 1 தான் எடுக்க முடியும். இப்போ 1 1 இங்கே போட்டுக்கலாம். 2 4 1, 2 11 2, 11 minus 4 is 7. அப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்த ரெண்டு நம்பர்ஸ் கீழே எடுத்துக்கணும். 69. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 4 2. இப்போ 2 4 2வை 1 1 2 2 பண்ணணும். 2 4 2 into 3 3, 3 3s are 9, 2 3s are 6, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 7 வந்துச்சா? இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ இதோட வேல்யூ 1213. அவ்வளோதான், கிளியர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எவாலுவேட் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 52 ப்ளஸ் ரூட் ஆஃப் 144. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும்? உள்ளே இருந்தே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். ஓகே, ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 52 ப்ளஸ் ரூட் ஆஃப் 144 என்ன நமக்கு தெரியும்? 12. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 248 ப்ளஸ் ரூட் ஆஃப்
64. 248 plus root 64 என்ன 8. 6, 5, 2. இப்போ root of 256 நமக்கு என்னன்னு தெரியும் 16. அவ்வளோதான், சிம்பிள் தானே. இப்போ நமக்கு வந்து root 256 வந்து 16 நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் இப்போ 10 வரைக்கும் தான் தரவு பண்ணியிருக்கோம், இல்லை 12 வரைக்கும் தான் தரவு பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தெரியலனா நம்ம என்ன பண்ணிட்டா போதும், டக்குன்னு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் இது எண்டிங் வித் என்ன 6. எண்டிங் வித் 6னா ரெண்டு பாசிபிலிட்டி தான். 4 4s are 16, 6 6 are 36. அப்போது கண்டிப்பாக லாஸ்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், 256ல் 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் மீதி என்னதான் இருக்குது, 2 இருக்குது. இப்போ 1 into 1 2 into 2 டேபிள் யூஸ் பண்ணுறப்போ நம்ம எது தான் எடுக்க முடியும், 1 into 1 தான் எடுக்க முடியும். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, எய்தர் 14 or 16 தான் நம்மளோட ஆன்சர்னு தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த 1 வச்சு தான் ப்ளே பண்ணணும். 1 into 1 plus 1 என்ன 2, இது 2. இங்கேயும் என்னதான் இருக்குது, 2 தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு தான் படித்தோம். ஆனால் ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே பெரிய நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, கிளியர் தானே. இப்போ ஒருவேளை இதை விட கம்மியாக, இதில் 2 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம 14 எடுத்துப்போம். இது 2 ஈக்குவல் டு 2 ஆர் கிரேட்டர் தென் 2ஆக இருந்தாவே நம்ம கிரேட்டர் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகே, கிளியர் தானே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை 112 by root of 196 into root 576 by 12 root 256 by 8. இது நம்ம எல்லாமே என்ன தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எல்லா ஸ்கொயர் ரூட்டுமே நம்ம வந்து ஷார்ட்கட்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எல்லாத்தோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ரூட் ஆஃப் 196 எண்டிங் வித் என்ன 6. அப்போ எய்தர் 4 or 6 தான். 4 4s are 16, 6 6 are 36. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஷார்ட்கட்டை கிளியர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் இப்போ என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், 1 into 1 தான் 1. அப்போ அந்த 1 தான் எடுக்க முடியும். இப்போ எய்தர் 14 or 16 தான் நம்மளோட ஆன்சர். இனி என்ன பண்ணணும், இந்த 1 1 plus 1 பண்ணிக்கணும், which is 2. இங்கே கிடைச்சது நமக்கு 2, ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து 1. அப்போது இங்கே கிடைச்சிருக்கிறத விட இது குட்டியாக இருக்குது, இருக்கிற நம்பர் குட்டியாக இருக்கனால இதில் குட்டியாக இருக்க நம்பரை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. ரூட் ஆஃப் 196 வந்து 14. ஓகே, இதே மாதிரி அடுத்து ட்ரை பண்ணலாம். ரூட் ஆஃப் 576 என்ன பண்ணணும், எண்டிங் வித் 6 இல்லைன்னா 4 தான். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். லாஸ்ட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரப்போ 5 இருக்குது. 2 2s are 4. இப்போ 2 தான் எடுத்துக்க முடியும். 2 2s are 4 தான். 3 3s are 9 போய்டும். 2 2s are 4. இப்போ எய்தர் 6 or 6 or 4. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 2 into 2 plus 1 which is 3. இது என்ன இருக்குது, 6 இருக்குது. ஆனால் நம்மளோட நம்பர் என்ன இருக்குது, 6ஐ விட குட்டியாக இருக்குது. அப்போ குட்டியானதை சூஸ் பண்ணிக்கணும். ரூட் ஆஃப் 576ஓட வேல்யூ 24. கிளியரா. 256 பார்க்கலாமா. 256 லாஸ்ட் நம்பர், இதுவும் 6 இல்லைன்னா 4 தான். 2 இருக்குது. அப்போது 1 1 is 1 தான். எய்தர் 16 or 14 தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த 1 வச்சு பண்ணணும். 1 into 1 plus 1 is 2. இங்கேயும் என்ன தான் இருக்குது, 2 தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி போன ப்ராப்ளமில் தான் பார்த்தோம், ஈக்குவல் ஆர் மோர் தென் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுத்துக்குவோம். இது ஈக்குவல் இருக்குது, அதனால் நம்ம எது எடுத்துக்குவோம், 16 எடுத்துக்குவோம். ரூட் ஆஃப் 256 is 16. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. 112 by 14 into 24 by 12 into 16 by 8. This is 2. This is 2. இப்போ குட்டி குட்டியாகவே கட் பண்ணிடலாமா. 7 2s are 14, 5 2s are 10, balance 1, 6 2s are 12, 1 8, 8 2s are 16, 16 2s are 32. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 32. சிம்பிள் தானே. இது ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் a star b star cக்கு வந்து ரூட் ஆஃப் a plus 2 into b plus 3 by c plus 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட பிளேஸில் 6 இருக்குது, பியோட பிளேஸில் 15 இருக்குது, சியோட பிளேஸில் 3 இருக்குது. இதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 6 star 15 star 3 is equal to 6 plus 2 into 15 plus 3 divided by 3 plus 1. Root of 8 into 18 by 4. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா.
2 into 4. ஏன்னா 4க்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 2 into 4ன்னு பண்ணிக்கலாம். இது 9 2s are 18, 2 into 9. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, 9ஓட ஸ்கொயர் ரூட் 3. ஆன்சர் 3. அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாமோ அப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயே பண்ணலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 into 8, 8 8s are 64, 6 1 8 is 8, 14 இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்போது ரூட் ஆஃப் 144 வரும் by 4, which is 12 by 4. இதுவும் ஆன்சர் 3 தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, டைம் எது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலான்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 9 by 16. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம். ஸோ ரூட் ஆஃப் என்ன பண்ணணும், 1 into 16 plus 9. இப்போ 16 plus 9 என்ன, 525. ஸோ 25 by 16. இது எப்படி, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் 25 by ரூட் 16 எழுதிக்கலாம், which is 5 by 4. இப்போ 5 by 4 நமக்கு கிடைச்சாச்சு. நம்ம கொஸ்டின் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் இதே நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றிடலாம். 5 divided by 4, 1 4 is 4, பேலன்ஸ் 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 1 by 4. எப்படி எழுதணும்னு தெரியும்ல, இது பெரிய 1, இது குட்டி 1 by 4. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரூட் ஆஃப் 0.0009. ஓகே, ஃபஸ்ட் இந்த டெசிமலில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம். ஓகேவா, இது எப்படி நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம், 9 by 1 2 3 4 zeros. ஓகே, ஸோ ரூட் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்ல, ரூட் 9 by ரூட் 10,000. ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ரூட் 9 என்ன, 3, இது 100. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து டெசிமலில் இருக்கனால இதையும் நம்ம டெசிமலில் மாற்றணும். பாயிண்ட் இங்கே நியூமரேட்டரில் பாயிண்ட் இல்லை, அப்போ இங்கே இருக்கிறதா யோசிச்சுக்கணும். பாயிண்ட் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ பாயிண்ட்டை 2 words லெஃப்ட் 2 டிஜிட் மூவ் பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு டிஜிட் தான் இருக்குது, அப்போது இன்னொரு 0 போட்டு மூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு பெரிய நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இது நார்மலாக நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது டெசிமலுக்கு அப்புறம் ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வர மாதிரி பார்க்கணும். இங்கே நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 2 4. அப்போ இது ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்குது, அதனால் இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்போது இது ஓகே. இந்த ப்ராப்ளம் நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த 6 இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 0 போட்டுக்கணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம்ல, அதனால நம்ம ஒரு 0 போட்டுக்கணும். ஓகே, ஆனால் நமக்கு இப்போ வந்து 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது, அதனால நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களாகவே எழுதுங்க. எழுதிட்டு ஒரு வேளை உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஒரு வாட்டி பாருங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கடைசி ஆன்சர் கரெக்டானு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். 1752976. ஓகே, லாஸ்ட்லேருந்து 2 2 ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 2 2 1 1 is 1 0. 2 நம்பர் கீழே எடுத்துகிட்டு வரணும். 75. அடுத்து என்ன பண்ணணும், 1 into 2 2 2 5. இது ஜாஸ்தி போயிடும். 9 6. அடுத்து 4 போட்டாலுமே 8 போயிடும், இப்போ 3 தான் இருக்கும். 69. சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 15 6. 15 minus 9 is 6. அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த டெசிமல் பாயிண்ட்டை மேலே எடுத்துருங்க. அப்புறம் நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். 13 into 2 is 26. 26 2 2 4 12 பேலன்ஸ் 1 5. இதாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. 2 5 2 4 பேலன்ஸ் 5 0 1. அப்புறம் என்ன பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கே எழுதிக்கணும். மறுபடி 2 நம்பர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வரணும். 264 4 into 4 ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1 16 17, பேலன்ஸ் 1 24 25, பேலன்ஸ் 2 4 2s are 8 8 plus 1 8 plus 2 10. ஓகே, வந்துடுச்சா? அப்போது 4 4 1 0 5 7 6. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன, 13.24. அவ்வளோதான். அப்போ நமக்கு இப்போ என்ன தெரியும், டெசிமலில் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியும், ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியும், நார்மலாக கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியும்,
குட்டி நம்பர்னாலும் கண்டுபிடிக்க தெரியும், பெரிய நம்பர்னாலும் கண்டுபிடிக்க தெரியும். கான்செப்ட் இவ்வளோ தான். இனி நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்குள்ள வீடியோவை தரவு பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம். ஏன்னா இதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம இனி எல்லா ப்ராப்ளமே போட போகிறோம். புதுசாக இன்னும் ஸ்கொயர் ரூட்டில் புதுசாக கற்றுக்க போகிறதில்ல, இவ்வளோ தான். அதனால் இதை வச்சு நல்லா தரவு பண்ணிவிடுங்க. இன்றைக்குள்ள ப்ராப்ளமை தரவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.